சங்கீதம் 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆழ்ந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்போது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் தேவன் தமது ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியால் நிரப்பிய அதிசய அனுபவத்தை பற்றி பேசுகிறது. கண்ணீருடன் விதைப்பவர்கள் சந்தோஷத்துடன் அறுவடை செய்வார்கள் என்ற வாக்குத்தத்தம் துன்பம் தற்காலிகம்தான், ஆனால் தேவனின் ஆசீர்வாதம் நிச்சயம் வரும் என்பதை நினைவூட்டுகிறது. இன்று நாம் கடந்து செல்லும் துன்பங்கள், சோதனைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் அதை சந்தோஷமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவரை நம்பி காத்திருக்கும் போது நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியினாலும் சாட்சியினாலும் நிரப்புவார். எனவே நம்பிக்கையுடன் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமேன்.